தமிழ்நாட்டில் நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. அதில் ஒன்றை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். கன்னியாகுமரியில் அமைஞ்சிருக்க திருவள்ளுவர் சிலையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சிலையை உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி சூரிய உதயத்தை போய் பார்க்க போயிட்டோம். சாதாரண சூரிய உதயத்திற்கும் இங்கே உதிக்கிற சூரிய உதயத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசத்தை என்னால் உணர முடிஞ்சுது. இதை எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியல. பொதுவாக சூரியன் உதிக்கும் போது கதிர்களால் மறைக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் நமக்கு சூரியன் முழுசாக தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உதிக்கும் போதே சூரியன் முழுசாக நிலவு போல பார்த்தேன். அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த சூரியன் உதயமாகும் காட்சியை கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தை சங்கிலித்துறை என்று அழைக்கப்படும் கடற்கரையில் நின்று தான் நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க திருவள்ளுவர் சிலையை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். திருக்குறளை எழுதிய நம்ம ஐயன் திருவள்ளுவருக்கு தமிழக அரசு குமரிக்கடல்ல கடல் நடுவே நீர் மட்டத்திலிருந்து சுமார் 30 அடி உயரமுள்ள பாறை மீது அமைத்த 133 அடி உயர சிலை தான் இது. இந்த சிலை அமைக்கிற பணி 1990 செப்டம்பர் 6 தொடங்கி ஜனவரி 1, 2000 திறக்கப்பட்டிருக்கு. கணபதி அப்படின்னுங்கிற சிற்பி தான் இதை வடிவமைச்சிருக்காரு. 2004 டிசம்பர் 26 சுனாமியின் போதும் நிலநடுக்கத்தின் போதும் இந்த சிலை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எதிர்கொண்டிருக்கு. உப்பு காத்துல இருந்து இந்த சிலையை பாதுகாக்க எஃபோசைட் அப்படின்னுங்கிற ரசாயன கலவையை 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பூசப்படுகிறது. மேலும் இந்த சிலை முழுவதும் படிந்துள்ள உப்பை உறிஞ்சுறதுக்கு காகித கூழ் பூசப்பட்டு உப்பு நீக்கப்பட்டு இச்சிலை பராமரிக்கப்படுகிறது. இந்த சிலையோட சிறப்பு அம்சமே திருக்குறள்ல உள்ள 133 அத்தியாயங்களை குறிக்கிறது தான் இந்த 133 அடி சிலை. இந்த தகவல் தெரியாத பலருக்கு பயனுள்ளதாகவும் இந்த இடத்துக்கு போகாதவங்களுக்கு இந்த காணொளி ஒரு சிறப்பான காணொளியாகவும் இருக்குன்னு நம்புறேன். இதில் எனக்கு ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, 2000 நிறுவப்பட்ட இந்த சிலையை 25 வருஷமா நம்ம எப்படி பார்க்காம இருந்தோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு இங்கே போனது இதுதான் முதல் முறை. பர்சனலாக சொல்லணும்னா கன்னியாகுமரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஊரோட கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. மக்களும் அவ்வளோ அன்பாக பழகுனாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.